வாஞ்ச உள்ளவனு தான் கத்த தருவார். நீங்க தேவ சமூகத்துல வந்து வாஞ்சியா கேளுங்க, எனக்கு வேணும் அப்பான்னு கேளுங்க. முதல் வாரம் ட்ரை பண்ண கிடைக்கல, 8வது மாசம் ட்ரை பண்ண கிடைக்கல, 5வது மாசம் ட்ரை பண்ண கிடைக்கல. அப்படி இல்லைங்க, நான் சொல்லுகிறேன், கத்தர் எம்மட்ட உன்னை நடத்துறாரு, அம்மட்ட நீ நடந்து திரியணும். அது வரைக்கும் நீ பின்பற்றணும். எப்படி தெரியுமா? என்ன பாருங்க, என்னை கத்தர் கில்கால் இருந்து பெத்தேலுக்கு அழைப்பார், நான் போவேன். பெத்தேல இருந்து எரிகோக்கு அழைப்பார், எரிகோக்கு போவேன். எரிகோல இருந்து ஆண்டவர் யோர்தானுக்கு என்ன அழைக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா நான் நடந்தே ஆகணும், காத்திருந்தே ஆகணும், பின்பற்றணும். வேணும், எனக்கு வேணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 3 நாட்கள் காத்திருந்தாங்க, சும்மா இல்ல. ஒரு அற்புதம் நடக்குதுன்னா அவங்க திருப்தி ஆக்கினா 3 நாட்கள் காத்திருந்தாங்க. எலிசா பாருங்க கேட்கிறாரு, ஆண்டவரே அடியனே நீங்க எனக்கு தாங்க சொல்லும் போது உனக்கு என்னப்பா வேணும்? இந்த 4 இடத்தை சும்மா என்னை பின்பற்றி உனக்கு என்னதான் வேணும்? உனக்குள் இருக்கிற ஆவின் வல்லம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். இதான காரியத்தை கேட்ட ஒண்ணு இல்ல, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன நீ பாரு, உனக்கு இது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். என்ன தெரியுமா? நம்மளாம் சில நேரத்தை அலைச்சலோடவே நின்னுறோம், பிரயாசத்தோடவே நின்னுறோம். தேவனை காத்திருக்கிற நேரத்தில் அவர் நோக்கி பார்க்கணும். ஆண்டவரை இவ்வளவு நாட்கள் காத்திருந்தேன், என் தேவன் இப்போது எனக்காக அற்புதம் செய்ய போகிறாரு. இப்படி காத்திருக்கிற வேளையில் நல்லா பாருங்க, அவன் சேனை வந்த போது அப்படியே எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ரதங்கள் கூட எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலியாவின் மேல் இந்த சால்வை அவன் மேல் வந்த பொழுது அவன் அந்த சால்வையை முறுக்கி யோர்தானில தண்ணியில ஒரே அடி அடிக்கிறான். 2ஆ பிளந்த போது அங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சொல்லுகிறாங்க, எலியாவை கொண்டிருந்த ஆவி இப்போது எலிசாவுக்குள் வந்தது என்று அவர்கள் எல்லோரும் எலிசாவுக்கு வணங்கினாங்களாம். நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்லுகிறேன், உன்னுடைய பிரயாசம் அதிகமா இருக்கணும். கர்த்தரை நோக்கி பார், மேல இருந்து ஒரு அபிஷேகம் உனக்கு வந்துதான் ஆகும். அதை கொண்டு எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இவன் மேல் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உன்னோட தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்க கில்கால்லே இருக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் பிரயாசப்படுங்க. நான் சொல்லுகிறேன் விசுவாசியே, நீங்க கில்காலுக்கு வந்ததுக்கு உண்மைதான். சில பேர் ஒருவேளை பெத்தேலுக்கு வந்தது உண்மைதான். சில பேர் வந்து எரிகோக்கு வந்தது உண்மைதான். சில பேர் எரிகோல வந்துட்டு சோர்ந்து போய் நிக்கிறீங்க. இந்த 9 மாதத்துல நீங்க சொல்ற சில பேர் எரிகோ வரைக்கும் வந்துட்டீங்க, இப்ப சோறு வந்துருச்சு. நான் இன்னும் எவ்வளவு தூரம் ஆண்டவரே பின்பற்றி 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 காத்திருந்து காத்திருந்து சொல்ல, நான் சோர்ந்து போகாதீங்க. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், இப்போது அந்த சால்வைக்காக எதிர்பார்த்து கொண்டே இருங்க. அந்த அபிஷேகம் என் மேல வரட்டும். இந்த காத்திருப்பு நாட்களில நான் காத்திருந்ததுக்கு கத்த ஒரு பலனை தருவா. ஒருவேளை இந்த கால வேளை ஒரு நல்ல வார்த்தையை நான் சொல்லுகிறேன். ஒருவேளை நீ காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம், ஆனா கத்தர் வெறுமையா அனுப்ப மாட்டா. ஏன் தெரியுமா? அவருக்கு தம்முடைய பிள்ளைகளை குறித்து தெரியும். என் பிள்ளைகளை வெறுமையா அனுப்பினா அவர்கள் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா.